ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாலிட்டி கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? 26 நவம்பர் 1949 டிராஃப்டிங் கமிட்டி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃபுல்லாக முடித்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க 26 ஜான் 1950 தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஆனால் இந்த 26 ஜான் 1950க்கு முன்னாடியே ஒரு 4 ஆர்டிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. 26 நவம்பர் 1949லேயே 4 ஆர்டிக்கல் அன்னைக்கு தேதியிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா, எலெக்ஷன், சிட்டிசன்ஷிப், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், டெம்ப்ரரி அண்டு டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆர்டிக்கலை முன்னாடியே கொண்டு வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 26 ஜான் 1950க்கு அப்புறம் பெர்மனன்ட் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம எலெக்ஷன் அப்படின்ற கான்செப்டை முன்னாடியே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் சிட்டிசன்ஷிப், இதை எதுக்காக முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடக்குது. அந்த டைமில் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாருமே பாகிஸ்தான் போகிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துஸ் எல்லோரும் இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ அந்த மக்கள் சேஞ்ச் ஓவர் ஆகுறாங்களே, இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகுறாங்கல்ல. ஸோ அந்த ஷிஃப்ட் ஆகி செட்டில் ஆன பீப்புள்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் முறையாக கிடைக்கணும். யார் யார் இந்தியாவில் இருக்காங்க, யார் யார் பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக சிட்டிசன்ஷிப் அப்படின்ற கான்செப்டையும் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அப்படின்னா தற்காலிக பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ரரியாக ஒரு பார்லிமெண்ட் அமைக்கிறாங்க. டெம்ப்ரரி அண்டு டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னா இடைக்கால விதிகள். ஓகேவா? அப்போதைக்கு டெம்ப்ரரியாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த 4 ஆர்டிக்கலை தான் முன்னாடியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகேவா? 26 நவம்பர் 1949 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நீளமாக எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? வேறு எந்த நாட்டிலையுமே இவ்வளோ லென்த்தியஸ்ட்டாக இல்லை கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? நம்ம நாட்டில் தான் இவ்வளோ லென்த்தியஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ்னால், நான் சொன்னேன்ல ப்ரீவியஸ் கிளாஸில் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 60 கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதான் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, இது நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நெகிழும் நெகிழா தன்மை அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷனை சில இடத்துல காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, கூட்டாட்சி முறையிலும் ஒரு ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து ஒன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தானே ஃபாலோ பண்ணுறோம். பார்லிமெண்ட் வச்சு லோக்சபா, ராஜ்யசபான்னு இருக்குது பார்லிமெண்ட். அது மூலமாக தானே இந்த கண்ட்ரி ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட் நினச்சா எதை வேணாலும் சட்டமாக கொண்டு வரலாம். ஆனால் அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இருக்கணும். கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்படாமல் கான்ஸ்டிடியூஷனை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உடனே அந்த லா இல்லாமல் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த சட்டத்தை, அந்த ஆக்டை இல்லாமல் பண்ணிடலாம். அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இப்போ பார்லிமெண்ட் எந்த ஒரு சட்டம் ஏற்றினாலும் அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இருக்கணும். ஓகேவா? அதுதான் இதோட மீனிங். அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்குல்ல. நம்ம என்னன்னாலும் பண்ணலாம், எங்கேனாலும் போய் பேசலாம், எங்கேனாலும் தங்கலாம். இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னா, இது நம்மளுக்காக கிடையாது, இது கவர்மெண்ட்காக வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்காக அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்க்கு சில சஜஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? இப்போது அட்வைஸ் கொடுக்குற மாதிரி, சஜஷன்ஸ் கொடுக்குற மாதிரி, இப்போது இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த டிபிஎஸ்பியில் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிக்கல் 40ல் ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நாட்டில் லோக்கல் பாடிஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்ற ஒன்றை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த டைம்லேயே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து கொண்டு வர்றதுனால நல்லது நடக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதோட அட்வைஸை வந்து ஏற்றுக்கிட்டு இவங்க வந்து லோக்கல் பாடிஸை பஞ்சாயத்து ராஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இது மக்கள் கவர்மெண்ட்க்கு பண்ணக்கூடியது. இது கீழே என்னென்ன வரும் அப்படின்னா, இப்போ நேஷ்னல் ஆந்தம் வந்து எங்கேயாச்சும் பாடுது அப்படின்னா நம்ம வந்து நிற்கணும். அப்புறம் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து தகுந்த மரியாதை கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம எல்லாமே ப்ரீஃபாக நெக்ஸ்ட்டு அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேவா? செக்குலரிசம் அப்படின்னா மத சார்பற்ற நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எந்த மதத்தையோ எந்த கேஸ்ட்டையோ பேஸ் பண்ணி இருக்காது. ஓகேவா? எல்லாருக்கும் பொது அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதுதான் செக்குலரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ். இது வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா இப்போது 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்க வந்து லோக்சபா எலெக்ஷன்லேயும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் சரி ஓட் பண்ணலாம். அதுதான் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னால் என்னது? ஒற்றை குடியுரிமை. இப்போ வந்து நம்ம இந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்றது பிரிட்டிஷை ஃபாலோ பண்ணி நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இதே தான் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும், நம்ம இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். இப்படி நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோமோ அங்கேயும் சென்ட்ரல் ரெண்டுலேயும் வாங்குறது தான் டூயல் சிட்டிசன்ஷிப். இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்குன்னு தனியாக எந்த சிட்டிசன்ஷிப்பும் வாங்கலை, குடியுரிமை வாங்கலை. மொத்தமாக ஒரே ஒரு குடியுரிமை தான் இந்தியனாக இருக்கிறதுக்கு. அப்புறம் இண்டிபெண்ட் பாடிஸ் அப்படின்னா யார் அப்படின்னா எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வந்து வச்சுக்கலாம். அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழேயும் வரமாட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயும் வரமாட்டாங்க. அவங்களோட வேலையாக அவங்க தனியாக நின்று பார்க்குறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இண்டிபெண்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எமர்ஜென்சி டைமில் பிரசிடெண்ட் ரூல் வர்றது பேர் தான் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஓவரால் வாரு பக்கத்து கண்ட்ரியோட இல்லை வேறு ஏதாச்சும் பக்கத்து கண்ட்ரி கூட பிரச்சனை அப்படின்ற டைமில் கொண்டு வர்றது தான் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா இப்போது பாண்டிச்சேரியில் கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கலைஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பிரசிடெண்ட் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து பொருளாதார தட்டுப்பாடு டைமில் வர்றது தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேவா? இதுதான் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் ரன் ஆகுது? ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, அப்புறம் லோக்கல் பாடிஸ் இருக்குது. மாதிரி 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வச்சு நம்மளோட இந்தியா வந்து ஆட்சி பண்ணுறதுனால 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன்ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒன்று வந்து நேரு 13th டிசம்பரில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், 3rd மீட்டிங் வந்து நடந்திருக்கும். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருப்பாங்க. அதில் நேரு வந்து ஹெட்டாக வந்திருப்பார். அவர் ஒரு
பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னு. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் வந்து லேட்டராக ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேவா? அதை பற்றி நான் இந்த கிளாஸில் ப்ரீஃபாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ப்ரியாம்பிள் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா முகப்பு உரை, அதாவது ஓவர்வியூ, ப்ரீஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த புக்கை வந்து நம்ம டேரெக்டாக அந்த இடத்துல வாங்கும்போதே ஃபுல் புக்கையும் படித்து பார்க்க முடியாதுல்ல, அந்த புக்கு எதை பற்றி சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்ததும் அந்த புக்கோட ப்ரீஃபேஸ் தான் வந்து படிப்போம். ப்ரீஃபேஸ் படித்தா யார் எழுதியிருக்கா, எதுக்காக எழுதியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீஃபேஸில் தெரிஞ்சிடும்ல. அதை பேஸ் பண்ணி தானே வந்து நம்ம புக்கே வாங்குவோம். அதுதான் வந்து ப்ரீஃபேஸ் அப்படின்றது தான் வந்து ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கை. ஓகேவா? இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது எதை சொல்ல வர்றாங்க, என்ன பண்புகள் இதில் இருக்குது, எதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது எதை சார்ந்து இருக்குது, இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைன் வி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. வி தி பீப்புள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அரசியல் அமைப்புக்கே அதிகாரம் கொடுக்கறது யார் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் வி தி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் என்ன பார்த்தோம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா மக்களோட சாவரைன், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இது மூணு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே அவங்க அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து ப்ரீஃபாக சொல்கிறது தான் இந்த ப்ரியாம்பிள். ஃபஸ்ட்டு வந்து சாவரைன், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. சோஷியலிஸ்டிக், செக்குலர் அப்படின்றத வந்து லேட்டராக தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சாவரைன் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இறையாண்மை, உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் நம்மளோட நாட்டிலே உச்சபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சோசியலிஸ்ட் அப்படின்னா சம தர்மம், இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து ஒன்று தான் லா. ஓகேவா? அதுக்கடுத்து செக்குலர் அப்படின்னா மத சார்பற்ற அப்படின்னா எந்த மதத்தையும் பேஸ் பண்ணி இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதப்படலை, எந்த கேஸ்ட்டோ எந்த ரிலீஜனையோ சார்ந்து வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வேர்டை நம்ம சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்துருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செக்குலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்கள் ஆட்சி, ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு. ஓகேவா? சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இதை பற்றி வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ப்ரியாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ப்ரியாம்பிள் அப்படின்னா அது ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் அப்படின்னா அதில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படின்னு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா பொருளாதார நீதி. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அரசியல் நீதி. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். நெக்ஸ்ட்டு வந்து லிபர்ட்டினா சுதந்திரம் அப்படின்னு மீனிங். ஓகேவா? நம்ம எங்கேனாலும் போய் தங்கலாம், படிக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். இதுதான் வந்து லிபர்ட்டி. நம்மளுக்கு வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியும் சொல்கிறாங்க ப்ரியாம்பிளில். ஓகேவா? அதுக்கடுத்து ஈக்குவாலிட்டி மீன்ஸ் சட்டம் முன்னாடி எல்லோரும் சமம். எந்த கேஸ்டாக வேணாலும் இருக்கலாம், எந்த ரிலீஜியனாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் ரிச்சோ புவரோ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து சமம் சட்டத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம் அப்படின்னு மீனிங். ஓகேவா? இதை வந்து லேட்டராக இன்டெக்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருக்காங்க. ஃபேட்டர்னிட்டி அப்படின்றத ஃபேட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம், இன்டெக்ரிட்டி அப்படின்னா ஒருங்கிணைந்த. ஓகேவா?
ஒருங்கிணைப்பு, அதான் இன்டெகிரிட்டி. ஓகேவா? இதை வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். நான் சொன்னேன்ல சட்ட திருத்தம் அப்படிங்கிறத பற்றி, சட்ட திருத்தம் பண்ணி தான் இந்த ப்ரியம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில் மாற்றியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ப்ரியம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மேலே 3 கேஸ் வந்து நடக்குது. 3 கேஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1960 பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடக்குது. இந்த இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டே கிடையாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை மட்டும்தான் வந்து நம்மளால் சட்ட திருத்தம் பண்ண முடியும். நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை நம்மளால் சட்ட திருத்தம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1973 கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் நடக்கும். அந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த ப்ரியம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரியாம்பிளை வந்து நம்ம மாற்ற முடியாது, ஆனால் அதில் ஏதாச்சும் ஒரு சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபேட்டர்னிட்டி அப்படின்றத இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? சட்ட திருத்தம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 1995 எல்ஐசி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடக்கும். இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ப்ரியம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மேலே மொத்தமே வந்து 3 கேஸ் தான் நடந்திருக்கு. 1960 பெருபாரி யூனியன் கேஸ், 1973 கேசவானந்த பாரதி கேஸ், 1995 எல்ஐசி கேஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 1960 சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ரியம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட்டே இல்லை, ஒரு அங்கமே இல்லைன்னு சொல்லிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம சட்ட திருத்தமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருப்பாங்க. அதுக்கடுத்து 1973 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு அங்கம், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிடும். ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். இதை பேசிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் அதில் சில சட்ட திருத்தங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 1995 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், கடைசியாக இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் வந்து 3 கேஸ் வந்து இப்படி தான் நடந்திருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம், 4 ஆர்டிக்கல் வந்து 26 நவம்பர் 1949 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில் அது மேலே என்னென்ன கேஸ் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.